My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்ல ஒரு பர்டிகுலர் மிஸ்டேக் இருந்தது நிமித்தமாக அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனல் ரிசல்ட் பிடிஎஃப் ரிமூவ் பண்ணப்பட்டது. ரிமூவ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆனதுனால ஐ தாட் லைக் ஓகே ஃபைனல் ரிசல்ட்ல அவங்க அதை சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். லைவ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா அந்த பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது த சேம் மிஸ்டேக் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல இருந்த அதே மிஸ்டேக் இப்போ ஃபைனல் அலாட்மெண்ட்லயும் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 15 மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் கிடைச்சிருக்குங்க. இது ஒரு இல்லாத ஒரு காலேஜ்ல, அப்படி ஒரு காலேஜே இல்லை, ஆனா அந்த காலேஜ்ல 15 பேருக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க. டபுள் என்ட்ரி நடந்திருக்கு. இப்போ இப்போ எப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாவே கவுன்சிலிங் நடத்துறது எம்சிசி தானா, அல்லது வேற ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்றவங்க, இல்ல வேற யாராவது ஒரு பர்சன் உள்ள கவுன்சிலிங் ப்ராசஸை நடத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி, சந்தேகம் அப்படிங்கிறது எழும்புகிறது. பிகாஸ் ஆஃப் திஸ் சிவியர் மால் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வித் டாக்குமெண்டல் எவிடன்ஸோட ப்ரூஃபோட, எம்சிசினுடைய அஃபிஷியல் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்போதான் எம்சிசி தரப்புல இருந்து இதனுடைய அப்டேட்டுங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எம்சிசினுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிறோம். இந்த வெப்சைட்ல நோட்டீஸ் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்ட் 1 நீட் யூஜி கவுன்சிலிங் 2025 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 2025 ஃபைனல் ரிசல்ட். இதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் அப்படிங்கிறது இங்க இருந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த அப்டேட் வந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பிடிஎஃபையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க பாருங்க, நோட்டீஸ் ஃபார் சீட் டெலிஷன் இன் எய்ம்ஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லி எய்ம்ஸ்ல ஒரு பர்டிகுலர் சீட்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இட் இஸ் பீங் இன்ஃபார்ம் தட் நீட் யூஜி கேண்டிடேட்ஸ் தட் 1 seat in SC category, PWD category has been removed from the seat matrix of NEET UG round 1 counseling due to compliance of the direction as passed by Honorable Supreme Court of India அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் PWD சீட்டை, SC PWD சீட்டை ரிமூவ் பண்ணதாக ஒரு அப்டேட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அது தவிர வேற எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை. சரிங்களா? வேற எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல கொடுத்து நான் உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டிடுறேன். சரிங்களா? இதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா மாணவர்களுடைய பெயர்களும் இதுல இருக்கு. இது ப்ரொவிஷனல் ஃபைனல் ரிசல்ட். ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட். இப்போ இதே மாதிரி நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஆல் இண்டியா கோட்டால 15% சீட்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், பிஎஸ்சி நர்சிங், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இதுல ஆல் இண்டியா ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஆல் இண்டியா ஃபைனல் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இதான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 15% சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் சம் சீட்ஸ். சரிங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு சில காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமா காஷ்மீர்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாக் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த காலேஜினுடைய பெயர் மட்டுமே 2 தடவை வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த காலேஜ்ல 100 சீட் இருக்கு. சரிங்களா? 100 சீட்ஸ் இருக்கு. இந்த காலேஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லொகேட் ஆயிருக்கிற ஒரு காலேஜ். பின்கோடு பாருங்க 192210. ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ ஓகே, 192210. ஓகேங்களா? 192210. அஃபிலியேஷன் நம்பருக்கு 200631. இது ஒரு நம்பர். ஓகேங்களா? அதே இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்காங்களா, இங்க கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், த சேம் அட்ரஸ். ஆனா அஃபிலியேஷன் கோடு மட்டும் பாருங்க 200681. இங்க 200631, 200681. ஆக்சுவலா ஒரு காலேஜ் தான் இருக்குங்க, 2 காலேஜ் எல்லாம் இல்ல. ஒரே பிளேஸ்ல ஒரே பின்கோட்ல வேற வேற காலேஜ் எல்லாம், 2 காலேஜ் எல்லாம் ரன் பண்ணல, ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு. ஸோ அப்ப இதுல ஒரு 15 சீட்டும் அதுல ஒரு 15 சீட்டும் ஆக மொத்தம் 30 சீட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல இருக்கு. இந்த இடத்துல இருந்து பாருங்க, பிசில 4, இடபிள்யூஎஸ்ல 1, ஓப்பன் கேட்டகரியில 6, ஓப்பன் கேட்டகரியில பிடபிள்யூடிக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லி வரிசையா எல்லா கேட்டகரியும் எடுத்து பார்த்தோம்னா 30 சீட் வருது. ஆக்சுவலா என்எம்சில லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அனந்த்நாக் அப்படிங்கிற இடத்துல
ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு, விச் இஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாக். காஷ்மீர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ங்கிறது பாருங்க இந்த இடத்துல 100 சீட்ஸ். சரிங்களா, 100 சீட் இருக்கு இந்த காலேஜ்ல. டோட்டலா 100 சீட் இருக்கு. ஸோ இந்த 100 சீட்ல 15% சீட்ஸ் அப்படின்னா நமக்கு 15 சீட் வரணும். சரிங்களா, 15 சீட்ஸ் தான் வரணும் ஆல் இண்டியா கோட்டாக்கு. ஆனால் சீட் அலாட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 30 சீட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 30 சீட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அதனுடைய இதையும் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து அனந்த்நாக்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் அலாட்மெண்ட். ஓகேங்களா, அலாட்மெண்ட் இந்த இடத்துல பாருங்க, சீரியல் நம்பர் 4880 ஆரம்பிச்சு அப்படியே நமக்கு 5899. ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பின்கோடு அப்படிங்கிறது வந்து 6251 இல்லைங்களா. பின்கோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 192210. இது அனந்த்நாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காலேஜினுடைய பின்கோட். அப்ளிகேஷன் நம்பர் இது ஸ்மால் லெட்டர்ல இருக்குங்களா, அப்படியே கீழே வாங்க கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்குங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 30 சீட் வருது. டோட்டலா இருக்கக்கூடிய 15 சீட்டுக்கு 30 சீட்டு கொடுத்துருக்காங்க ஆல் இண்டியா கோட்டால. இட் இஸ் கிளியர்லி ஸ்டேட்டிங் தட் ஆர் ஷோயிங் தட் திஸ் இஸ் பியூர்லி எ மால் ப்ராக்டிஸ். இது டேட்டா என்ட்ரி எரர்னு சொல்லுவாங்க. ஆனா டேட்டா என்ட்ரி எரர் ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம். சீட் அலாட்மெண்ட்ல சீட் மேட்ரிக்ஸ்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ப்ரொவிஷனல் ரிசல்ட்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. ஃபைனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் அதுலேயாவது சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கணும். ஆனால் அதுலேயும் சேஞ்ச் பண்ணலை. சோஃபார் இந்த பிடிஎஃப்ல நமக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ இந்த பிடிஎஃப்லாம் நமக்கு வந்து டெலிகிராம் சேனலில் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கூட கோ த்ரூ பண்ணி பாருங்கள். எம்சிசியினுடைய அஃபீஷியல் டேட்டால எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் இருக்கு. இதை நீங்களும் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யாராவது இருந்தீங்கன்னா அங்க 2 காலேஜ் இருக்கா அப்படிங்கிறத நான் அந்த காலேஜுக்கு நேரம் போனதில்லை, எனக்கு தெரியாது. ஒருவேளை அங்க 2 காலேஜ் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. சரிங்களா, 2 காலேஜ் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இதுதான் முக்கியமான இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சொல்லி ரிப்போர்ட்டிங்குரிய டைமே கொடுக்கல. ஆக்சுவலா நம்ம ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த டைமுக்குள்ள தான் பண்ணணும், 18ஆம் தேதிக்குள்ள பண்றோம். ஆஸ் பர் த ஷெடியூல்னு பார்த்தா கடைசியா கொடுத்த ஷெடியூல் படி ரிப்போர்ட்டிங்கோட கொடுத்த ஒரே ஷெடியூல் வந்து இந்த ஷெடியூல் மட்டும் தான். 6ஆம் தேதி கொடுத்த, ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி கொடுத்த ஷெடியூல் 18ஆம் தேதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு 13ஆம் தேதி. இன்னைக்கு சாயங்காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலெல்லாம் யாரும் இது பண்ண முடியாது. அண்ட் இன்னைக்கு விட்டுட்டு நாளையில இருந்து பார்த்தாலும் கூட நமக்கு இருக்கிறது 4 நாள் தான். 14, 15, 16, 17, 18ஆம் தேதி முடிஞ்சிடும். சரிங்களா, அப்போ இடையில சாட்டர்டே சண்டேஸ் வருது, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. எல்லாராலையும் ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு டிராவல் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்சிசியினுடைய இந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இது டேட்டா என்ட்ரி எரரா அல்லது மிஸ்டேக்கா? இதை வந்து எம்சிசி என்ன செய்ய போறாங்க? ரீ ரிசல்ட் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரீ ரிசல்ட் ஒன்றும் எம்சிசிக்கு புதுசு கிடையாது. போன வருஷத்துலயும் ரீ ரிசல்ட் எல்லாம் விட்ட ஆளுங்க தான் எம்சிசி. ஸோ அதனால இந்த வருஷமும் ரீ ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஏதாவது அப்டேட், அஃபீஷியல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை நான் நம்மளுடைய சேனல்ல பதிவு செய்யறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.